file browser of this one. When you see here, JTest3 properties. So now, what is the size of it? Which one I have taken? JTest3.class. So now that folder is here. So that is also a shareable folder here. I will come to this folder. So now in this folder you have JTST3 class properties. When you see that 281 is the size. Similarly, the size is properties. Here also 436. So that is 231 for the size is same. Sir, whether the content of, so you told that both the compilers will give the same code. So now whether they are same or not, how do I find it out? So how do you understand that it is both are same? So now what I am going to do here is I will go to this folder. So now open in terminal. So now here ls star dot class. So you have test3.class. So now what I would like to do is I will show you a command called diff tst3.class with the test. So is there any difference between these two files? So now what they say, these two files are binary files and they differ, he says. So now what I am going to do is I am going to do the same difference command with the JTST class in this folder, that is in this media in Windows folder, with the file in the Linux folder. The file in the Linux folder is /home /pranav /desktop jtst3.class. When I say that, there is no difference. So that means that the content of the files are same. So what is this? This is JTST3 class. Where you are there, you are in the media SFJTC. It's a shareable folder. This shareable folder has, which is the Windows folder. So the file in Windows, which is generated through the compiler of Windows, is same as that of the file which is there, the class file in the Linux folder, which is generated by the Java compiler in Linux. So both are same. There are two different compilers. They produce the same output. So the two files are the same. So this file can be taken there and that file can be taken here. Sir, how do you say that? So now I am in this folder. So I am going to run the file which is Java J test3. That is also running. Sir, now you may get a doubt. Sir, இது விண்டோஸ்ல கிரியேட் பண்ணது தானா விண்டோஸ்ல ரன் பண்ணது தானா ரெண்டும் ஒரே ஃபைலா இருக்குது. இது விண்டோஸ்ல ரன் ஆகுது லினக்ஸ்ல ரன் ஆகுதுங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. ஓகே, ஸோ ஐ வில் கம் டு தி ஃபைல் விச் இஸ் தேர் இன் விண்டோஸ். இது விண்டோஸ்ல இருக்கிற ஃபைல். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஃப்ரம் ஸ்டாட்டிக். ஏன்னா ரெண்டும் ஒரு கோடு வருதுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியாச்சு. இப்போ இங்க இருக்கிறது அங்க ஓடுதாங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இப்போ டெஸ்ட் you are going to have it in Windows அப்படின்னு வின்னு நான் ஒரு வார்த்தையை சேர்த்துடுறேன். இப்போ அதை எங்கே சேர்த்துருக்கிறேன்? விண்டோஸ் ஃபைலில் சேர்த்துருக்கிறேன், விண்டோஸில் இருக்கிற ஃபைலில். அப்போ நான் அதை விண்டோஸ்லேருந்து கம்பைல் பண்ணுறேன். எப்படி இதை சேவ் பண்ணிட்டேன்னா அதை முதல்ல பண்ணணும். ஸோ நவ் ஐ ஹாவ் டு சேவ் திஸ் ஃபைல். ஐ ஹாவ் சேவ்ட் இட் இன் விண்டோஸ். ஸோ நவ் ஐ ஆம் கம்பைலிங் இட் இன் விண்டோஸ் பிகாஸ் ஐ ஹவ் சேஞ்ச்டு சம் கண்டென்ட் ஹியர். இப்போ நீங்கள் ரெண்டு ஃபைலையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்காது. ஏன்னா இதனோட கண்டென்ட் மாதிரி இருக்குது, அங்கே கண்டென்ட் மாதிரி தான் வரும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவா சி, இது அப்பாரவே போயிருக்கலாம். ஜாவா சி போட்டால் இப்போ ஃபைல் வந்துருச்சு. ஸோ நாவ் நான் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, வி ஆர் கோயிங் டு கெட் இன் டு லினக்ஸ்னால ஜாவா test3 விண்டோஸுங்கிறது வந்துருச்சா? ஸோ இப்போ எதில் ரன் பண்ணுறேன்? நான் லினக்ஸில் ரன் பண்ணுறேன், விண்டோஸில் வந்துருச்சு.
அங்கே இருக்கிறது வந்து அது ஒரு ஸ்ட்ரிங்கில் தான் டிஃப்ரென்ஸு, அதில் உங்களுக்கு பெருசாக தெரியல. ஸோ போத் ஆர் சேம் அப்படிங்கிறது வந்துச்சு. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் எதுவும் மாறல, கோடில் பைட் கோடில் எதுவும் மாறல. ஸோ நவ் பட் விண்டோஸில் கம்பைல் பண்ண ஃபைலை கிளாஸ் ஃபைலை நான் எங்கேருந்து ரன் பண்ணுறேன், லினிக்ஸ்லேருந்து ரன் பண்ணுறேன். ஸோ நவ் தட் இஸ் ஆல்சோ போர்ட்டபிள் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போது நமக்கு நல்லா இப்போ என்ன எகைன் ஒன்ஸ் அகைன் வி ஹாவ் டு வாட் வி ஹாவ் சீன்ங்கிறத சொல்லிடுவோம். தி சோர்ஸ் கோட் இஸ் தி சேம். இந்த சோர்ஸ் கோடை நான் இங்கேயும் எடுத்துகிட்டு போய் காப்பி பண்ணி போட்டேன், இங்கேயும் எடுத்துகிட்டு போய் அந்த 2 எடிட்டரில் போட்டு சேவ் பண்ணிட்டேன், ஜாவா ஃபைலாக சேவ் பண்ணேன். நான் இதனுடைய கம்பைலரை வச்சு கம்பைல் பண்ணி ஒரு பைட் கோட் எடுத்தேன், இதனோட கம்பைலரை வச்சு ஒரு பைட் கோட் எடுத்தேன், ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ தென் அந்த பைட் கோடை ஒரு இடத்துல இருக்கிறத விண்டோஸில் இருக்கிறத எடுத்து கொண்டு போய் லினிக்ஸில் ரன் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ பைட் கோட் இஸ் ஆல்சோ போர்ட்டபிள்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தென் ஒரு கிளாஸ் ஃபைல் உள்ளார மோர் தேன் ஒன் சாரி ஒரு ஜாவா ஃபைலுக்குள்ளார மோர் தேன் ஒன் கிளாஸ் இருந்ததுன்னா மோர் தேன் ஒன் கிளாஸ் ஃபைல் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம். ஸோ தென் இப்போது அதில் எது மெயின் இருக்குதோ அதுதான் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஸோ நவ் இப்போ என்ன பண்ணுது, அப்போ கிளாஸ் லோட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜாவா மெயின் நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரும் இப்போது. ஸோ நவ் ஜாவா மெயின் when I say that only main class I am mentioning. So the JVM understands it has to load that is a main class. So automatically it will load. So the other class which one is test is loaded when it is loaded. So it is loaded whenever it is mentioned first. Whenever it is mentioned first. So now where it is mentioned here test t is equal to new test. So when you are creating an object, it is loaded. You can say is that is the only time when it will be loaded. Before that, will it be loaded or not? Whether there are different situations where a class will be loaded. So these things we have to answer. So that portion comes in the second video. So I will raise many questions there and then answer them in the second video. அந்த செகண்ட் வீடியோவில் இதனுடைய பல கொஸ்டினுக்கு ரைஸ் பண்ணி அதுக்கான பதிலை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு போர்ஷனில் என்ன மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாவா ப்ரோக்ராம்ங்கிறது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிறத மட்டும் ப்ரூவ் பண்ணி என்ன கிளாஸ் ஃபைல் என்ன, போர்ட்டபிலிட்டினா என்ன, சோர்ஸ் கோட் போர்ட்டபிலிட்டினா என்னங்கிறது கண் முன்னாடி டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துருக்குறோம். தட் இஸ் பைட் கோட் போர்ட்டபிலிட்டினா என்னங்கிறத கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறோம். யூ ஹவ் சீன் டூ. இது என்னுடைய விண்டோஸ் சாரி இது வந்து என்னுடைய லினிக்ஸ் இருக்கக்கூடிய அதனுடைய ஏரியா. ஸோ இது விண்டோஸ் இது லினிக்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா, இது விண்டோஸ் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் என்ன டெஃபரேட் ரொம்ப ஈஸியாக டிஸ்டிங்விஷ் பண்ணி நம்ம காமிச்சிருக்கிறோம். ஸோ நவ் வி வில் சி தட் லேட்டர். இது வந்து லினிக்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா, இது விண்டோஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இது என்ன சார் இதை மட்டும் பார்த்துட்டு லினிக்ஸ்னு சொல்கிறீங்களேன்னா இது ஒரு வர்ச்சுவல் பாக்ஸுக்குள்ளார என்ன இருக்குது, லினிக்ஸ் இருக்குது. So if anybody you are interested, you can ask questions about virtual box and other things. So first இது வரைக்கும் எப்படி இருந்தது இந்த கிளாஸ்ங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை, இதனோட கமெண்ட்ஸை எங்கே போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா you have to put your comments. இது கடைசியாக பார்த்தா தான் தெரியும். பிஹைண்ட் தி இதுக்கு தனியாக லிங்க் இருக்காது. இதனுடைய கமெண்ட்ஸை நான் இதை போஸ்ட் பண்ணுற இடத்துலையே கிளாஸ் ரூம்லேயே போடுங்க. போஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ் இன் தி கிளாஸ் ரூம். தேங்க்யூ.